அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய நாள் மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோருடைய நினைவு நாள். கடந்த 1994ஆம் ஆண்டு அன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்த மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய காரணியில் பஞ்சமீன மீட்புக்காக நடத்தப்பட்ட பேரணியில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோருடைய நினைவு நாள் என்று நமது தலைவர் இயேசு தமிழர்களுடைய தலைமையிலே ஒவ்வொரு ஆண்டும் அப்போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அதே நாளான இன்று நமது தலைவர் இயேசு தமிழர்களுடைய தலைமையிலே நாம் மண்ணுரிமை போராளிகளுக்கு இப்போது அகவணக்கம் செலுத்துவோம். அனைவரும் அமைதி காத்து ஒரு நிமிடம் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. 24ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த மரியாதைக்குரிய வரபிரசாத் ராவ் அவர்கள் ஐஏஎஸ் அன்றைக்கு ஆட்சித் தலைவராக அங்கே இருந்தார். இன்றைக்கு நம்மிடையே நமது தலைவர் எழுச்சி தமிழரோடு இணைந்து மண்ணுரிமை போராளிகளுக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்துகின்றார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மண்ணுரிமை போராளிகள், மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு, ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். தமிழர் தலைமையிலே, நாடு முழுவதும், நாடு முழுவதும், நாடு முழுவதும், நாடு முழுவதும் அஞ்சு நிலங்களை மீட்டெடுப்போம், அஞ்சு நிலங்களை மீட்டெடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மண்ணுரிமை போராளிகள், மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு, ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். 1994 அக்டோபர் 10ஆம் தேதி துப்பாக்கிச் சூடு வந்து 2 பேர் படுகொலையான போது நம்முடைய மரியாதைக்குரிய திரு வரபிரசாத் அவர்கள் ஆட்சித் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தினார். பிறகு நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை விதித்தது.